கொள்கை மாயாவாதம் என்று சொல்லப்படுவது பிரம்ம பொருள் ஒன்றே, பிரம்ம பொருள் ஒன்றே, இரண்டாவது பொருள் இல்லை, இரண்டாவது பொருள் இல்லை என்று சொல்றார். அதை மறுத்து மெய்கண்டார். இரண்டாவது நூறுபா சிவஞான போதம் இரண்டாவது நூறுபா என்னது? அவையே யாய் தானே யாய் அவையே தானே யாய். அவ்வளவுதான் முதல் அதிகாரம். அதுதான் இங்க தேவை. ரெண்டாவது மூன்றாவது அதிகாரம்லாம் வேண்டாம். அவையே யாய் தானே யாய் அவையே தானே யாய் என்று சொல்லி மேற்கோள் வைக்கிறாரு. சிவஞான போதம் இரண்டாவது நூற்பா முதல் அதிகரணம். மேற்கோள் என்னது? ஈண்டி வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. ஈண்டி வான்மாக்கள் பலவும், ஈண்டு ஆன்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது அப்படின்னு சொல்லி ஏது செய்கிறார். அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டு. நான் மாயாவாதி சொல்றதுக்கு முன்னாடியே மறுப்பு சொல்லிட்டேன். அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், அத்துவிதம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டு. புரிஞ்சுதா? ஏதோ சொல்றீங்கன்னு புரிஞ்சுது, ஏதோ சொல்றீங்கன்னு புரிஞ்சுது. சிவஞான போதத்திலிருந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. அப்படிதானே? அத்துவிதம் என்ற சொல்லானே, வேதத்துல அத்துவிதம் அத்துவிதம்னு ஒரு சொல்லு இருக்கு. அத்துவிதம்னு ஒரு சொல்லு இருக்கு. அந்த அத்துவிதத்துக்கு ஒண்ணு அப்படின்னு பொருள் சொன்னீங்கன்னா, ஒண்ணுன்னு பொருள் சொன்னீங்கன்னா, ஐயா ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொன்னது யார் யான்னு கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னது யாரு? சங்கரர் இல்ல. இப்போ கேள்வி, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு வெளியே நின்று கூப்பிடுறோம். யாரு இல்லைங்க? என்ன பதில் வருது? வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள யாரு இல்லைங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? யோ உள்ள எவனோ இருக்கிறாயா. புரியுதா? வெரி சிம்பிள். இவ்வளவுதான். பிரம்மம் தன்னைத்தானே ஒன்று ஒன்றுன்னு சொல்லிக்குமா? அப்ப ஒண்ணுதான் இருக்கான்னு கேட்டது யாரு? கேட்ட ஆள் ஒரு ஆள் இருப்பான்ல, கேட்ட ஆள் ஒரு ஆள் இருப்பான்ல. ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா? கேட்ட ஆள் ஒரு ஆள் இருப்பான். ஒண்ணுதான் இருக்குன்னு ஒருத்தன் பதில் சொல்லி இருப்பான். அப்ப கேட்டவன் ஒருத்தன், சொன்ன ஒருத்தன். பெண்ணாச்சு ரெண்டு பேர் இருக்காங்கய்யா. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது ஒண்ணுதான் இருக்குயா. நல்லா பாரு, ஒண்ணுதான் இருக்கு. என்ன சொல்றாரு? நல்லா பாரு, ஒண்ணுதான் இருக்கு. யாரு காட்டினா? ஒரு ஆள் நின்று தாபாரு ஒண்ணுதான் இருக்கு. இப்ப எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க? சுட்டியவன், சுட்டப்பட்ட பொருள். ஒருத்தன் ஒண்ணுதான் இருக்குன்னு காட்டிட்டான். இப்ப எத்தனை ஆச்சு? ரெண்டாயிடுச்சு. அப்புறம் எங்கேயா ஒண்ணு இருக்குது ஒண்ணு இருக்குதுன்ற? புரியுதுங்களா? எனவே சொல்லானே ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். சிவஞான போதெல்லாம் ஒவ்வொரு சொல்ல நிறுத்தி நிறுத்தி படிச்சீங்கன்னா பொருள் புரிஞ்சிடும். ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், ஒண்ணுதான் இருக்குன்னு ஒருத்தன் காட்டினானா இல்லையா? அப்போ அத்துவிதம் என்ற சொல்லே, அந்த சொல்ல எதை காட்டுது? ஒண்ணுதான் இருக்குதுன்னு ஒரு பொருள், ஒண்ணுதான் இருக்குன்னு காட்டும் ஒரு பொருள். இந்த ரெண்டு சேர்ந்துனாவே அத்துவிதம்ங்கிறது ரெண்டுன்னு ஆயிடுச்சியா? ரெண்டுன்னு ஆயிடுச்சு. படிச்சா ஒண்ணும் புரியாது. சும்மா அப்படி நிறுத்தி நிறுத்தி பாத்தீங்கன்னா பொருள் புரிஞ்சிடும். இப்ப சொல்றேன் பாருங்க. அத்துவிதம் என்ற சொல்லானே, அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தி. அந்நியம் என்பதற்கு வேறின்மை, நாத்தினா இல்ல. ரெண்டு இல்ல ரெண்டு இல்லன்னு சொன்னது என்னது? ரெண்டு இருக்கு. அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டுன்னு சொல்லி ஒன்னு இல்லையா ரெண்டு இருக்கு.
ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்குன்னு மேற்கோள் ஏதுல மெய்கண்டார் சொல்றாரு. மாயாவாத மறுப்பு. சரியா? இப்ப மாயாவாதிக்கு திருப்பி வருவோம். இப்ப மாயாவாதி என்ன சொல்றாங்க? கேவலத்துல என்ன இருந்தது? கேவலத்துல எத்தனை பொருள் இருந்தது? மாயாவாதி கருத்து. மாயாவாதி என்ன சொல்றான்? பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்ம பொருள் ஒன்று. பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மம் ஒன்றே இருக்கிறது. இரண்டாவது பொருள் இல்லை. எப்போ? கேவலத்துல பிறவிக்கு வாராத நிலையில ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அது என்னது? பிரம்மம். பிரம்மம் ஒன்றே உண்டு. யாருடைய கருத்து? மாயாவாதி கருத்து. அப்பப்ப நம்ம எங்க நிக்கிறோம் ஞாபகப்படுத்திக்கிட்டே வரணும். பிரம்ம பொருள் ஒன்று. சரியா? சகலம். சகலத்துக்கு வந்தா இங்க என்ன தெரியுது? சீவான்மா தெரியுது, பரமான்மா தெரியுது. இப்போ இந்த பரமான்மா ஆகிய பிரம்ம பொருள் பிறவிக்கு வந்த போது ரெண்டா தெரியுது. பரமான்மா தனியா தெரியுது, சீவான்மா தனியா தெரியுது. சரி, இந்த பரமான்மா சீவான்மாவாக மாறியதற்கு காரணம் என்ன? இங்கிருந்து இங்க வந்திருக்கா இல்லையா? வந்ததுக்கு என்ன காரணம்? வந்ததுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? காரணமின்றி காரியம் இல்லை. நம்ம சொல்றோம் கேவலத்துல ஆன்மா இருந்துச்சு. இறைவன் என்ன செஞ்சாரு? கருணையோடு தனு கரண போன போகங்களை கூட்டி சகலத்துல கொண்டு வந்து விட்டாரு. இங்க பிறவியவில இன்ப துன்பங்களை நுகர்ந்து பக்குவம் வாய்ந்த காலத்து பெருமானே குருநாதனாக மானுட சட்டை தாங்கி எழுந்தருளி ஞான உபதேசம் செஞ்சு அஞ்செழுத்து ஓதி பூசை செய்து திருவடி நேழல்ல ஆன்மா கலக்கம். ஓ, நேத்து ஆணவ மலத்துல கடந்தோம். இங்க ஏன் வந்தோம்? கருணையோடு பெருமான் பிறவியை கொடுத்தான். இது நம்ம கருத்து. இங்கிருந்து சுத்தத்துக்கு போகணும். இடையில என்ன செய்யணும்? சாதனை செய்யணும். சாதனை செஞ்சா அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கி இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினிபாதம் எல்லாம் வந்து ஏகனாகி இறைபணி நின்று பெருமான் திருவடியில இரண்டரை ஆன்மா கலக்கும். இது நாம சொல்லக்கூடிய கொள்கை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? பரமான்மா என்பது சீவான்மாவாக வந்ததின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு வகையா சொல்லுவாங்க. அதுல ஒன்று விளையாட்டு. என்ன சொல்லுவாங்க? விளையாட்டு. இதுல 4 சமயம் இருக்கு. நான் நேரத்தே போட்டிருந்தேன். கிரீடா பிரம்மவாதி, சப்த பிரம்மவாதிலாம் 4 பேர் இருக்காங்க. 4 வகையா சொல்லுவாங்க. எல்லாம் மாயாவாதி தான். எல்லாருமே மாயா. அதுல ஒரு கருத்து பரமான்மா சீவான்மாவாக வந்ததின் நோக்கம் என்னது? விளையாட்டு. விளையாட்டுன்னு என்னது? காரணம் கேட்காதையா? காரணம்லாம் கேட்கக்கூடாது. பரமான்மா சீவான்மா வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? காரணம்லாம் கிடையாதுங்க. அதுக்கு அது விளையாட்டு. எதுக்கு விளையாட்டு? பரமான்மாவுக்கு விளையாட்டு. இவங்களுக்கு கிரீடா பிரம்மவாதின்னு பேர். கிரீடா பிரம்மவாதி. மாயாவாதியில ஒவ்வொரு வகை. நான் சும்மா ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். கிரீடை என்பதற்கு என்னது? விளையாட்டு. கிரீடை என்பது விளையாட்டு. இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லி பாக்குறேன். ஏங்க ரொம்ப தாங்க முடியலைங்க துன்பம். துன்பம் தாங்க முடியல. நான் சொல்றேன் எல்லாம் பெருமானுக்கு விளையாட்டு. ஏன்? நீதாயா பரபிரம்மம். நீதான் பரபிரம்மம். அங்கிருந்து இங்க எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? விளையாட்டுக்கு வந்த. விளையாட்டா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற. இப்போ உனக்கு துன்பம் எல்லாம் என்னது? விளையாட்டு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியுதாயா? விளையாட்டு வந்து சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல. இங்க வந்து எப்படி இருக்கு? அட ஏங்க எப்பா இதை முடிச்சு என்ன போங்க. தாங்க முடியல துன்பம்.
துன்பம் தாங்க முடியல. தாங்க முடியாத துன்பத்துக்கு பரபிரம்மம் விளையாட்டாக பிறவிக்கு வருவானேன். எதுக்கு வரணும்? வந்து சந்தோஷமா இருக்கிறதுனா பரவாயில்ல, துன்பப்படுறதுக்கு எதுக்கு ஏன் பேசாம அங்கேயே இருக்க வேண்டியதானே இல்லையா? அப்ப விளையாட்டு என்பது என்ன ஆகாது? பொருந்தாது. விளையாட்டு என்பது பொருந்தாது. சரியா? சரி, வந்தாச்சு இங்க. நான் இப்ப என்ன தெரியுறேன்? நான் சிவான்மாவா தெரியுறேன். அப்புறம் சாதனை எல்லாம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன? நான் பரமான்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்க போயிடுவேன்? இப்போ திருப்பியும் சுத்தத்துக்கு போனா நான் என்ன ஆயிடுவேன்? பரமான்மா ஆயிடுவேன். சரியா? முத்தி என்பதற்கு பொருள் என்ன? நேற்று கூட சொன்னோம். மீண்டு வாரா நெறி. முத்திக்கு போயிட்டா திருப்பி வரக்கூடாது. சரியா? லாஜிக் கரெக்டா? சரி. இப்போ இந்த சீவான்மா ஞானம் பெற்று என்ன ஆயிடுச்சு? பரமான்மா ஆயிடுச்சு. திருப்பி இது வருமா வராதா? வருமா வராதா? ஏன் வராது? நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க விளையாட்டுன்னு. காரணம் கேட்காதீங்க. ஏற்கனவே காரணமே இல்லாம வந்துச்சா இல்லையா? அதுதான்மா, அதுக்குதான் காரணம் கேட்காதீங்கன்னு சொல்லியாச்சு. இன்ன காரணம்னு சொல்லிட்டா அந்த காரணம் முதல்ல இருந்துச்சு, அதனால வந்துச்சு. இப்ப அந்த காரணம் இல்லாம போயிருச்சு, இனிமேல் வராது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஆணவ மலத்தோட இருந்துச்சு, ஆணவ மலம் நீங்கிறதுக்காக வந்துச்சு. இப்ப ஆணவ மலம் நீங்கிருச்சு, போயிருச்சு. திருப்பி வருமா? ஏன் வராது? அதான் ஆணவ மலம் இல்லையே. முதல்ல வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இப்ப அந்த காரணம் இல்ல, இனி வராது. சரியா? முதல்ல வந்ததுக்கே காரணம் கிடையாது, விளையாட்டா வந்துச்சு, திருப்பியும் போயிருச்சு. திருப்பி விளையாட்டா வருமா வராதா? வரும். அப்புறம் அதுக்கு எப்படி முத்தியா? முத்தி ஆகுமா? ஆகாது. அப்ப கிரீடா பிரமவாதி முத்தி மறுக்கப்படுகிறது. இதுக்கு இடையில இருக்கிற செய்திகள்லாம் நிறைய இருக்கு. நான் அப்படியே அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் தொட்டுட்டு போறேன். சரி, அடுத்து மாயாவாதியில இன்னொரு பிரிவு. இந்த பிரம்மம் மாயையினாலே மாயினுடைய சக்தி, மாயினுடைய சக்தி பிரம்மத்தை மறைத்ததினாலே அது சிவான்மாவா தெரியுது. சிவான்மாவா தெரியுது. இது இன்னொரு சமயம். இது சங்கரருடையது. எல்லாம் மாயாவாதியில இன்னொரு பிரிவு மாயாவாதம். மாயையின் சக்தியினாலே பிரம்மம் என்னவா தெரியுது? சீவான்மாவாக தெரிகிறது. இப்போ சீவான்மாவாக நமக்கு இருக்கிற போது ஒரு பொருள் தான். இப்போ என்னவா தெரியுது? உலகாகவும் உயிராகவும் தெரிகிறது. இப்போ உலகம் தெரியுது, உலகம் தெரியுது. நமக்கு தெரியுதா இல்லையா? வண்டி தெரியுது, வாகனம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்புறம் நான் வேற, நீங்க வேற, எல்லாம் தெரியுது. இப்போ இப்படி பலவாக தெரிவதற்கு காரணம் மாயையினுடைய சக்தி. மாயின் சக்தி எதை மறைத்தது? எதை மறைச்சது? பரமான்மாவை மறைக்கிறது. பரமான்மாவை மறைக்கிறது. பரமான்மாவின் அறிவை மாயை மறைத்ததினாலே பரமான்மா உலகாகவும் உயிராகவும் தெரிகிறது. உலகாகவும் உயிராகவும் தெரிகிறது. சரி, இப்ப மாயை என்பது என்ன? மாயை என்பது என்ன? அடுத்த கேள்வி. மாயை என்பது உள்பொருளா இல்பொருளா? மாயை என்பது உள்பொருளா இல்பொருளானா? மாயை உள்ளதுன்னு சொன்னா, மாயை உள்ளதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீவான்மாவாக வந்த உயிருக்கா இல்லையா? ஒரு உயிர் பரமான்மாவா இருந்துச்சு, மாயை மறைச்சது, சீவான்மாவா வந்துருச்சு. இப்போ இது என்ன செய்யுது? நூல்களை எல்லாம் கற்று ஞானம் பெற்ற உடனே மாயினுடைய மறைப்பு நீங்கிருச்சு. மாயின் மறைப்பு நீங்கிருச்சு. இப்ப திருப்பி இது என்ன ஆயிடுச்சு? பரமான்மாவா மாறிடுச்சு. இப்ப மாயை நீங்கியதினாலே அது உள்ளதுன்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாது. சரி, இல்லதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னா, அட இருந்ததுனாலதான் பரமான்மா சிவான்மாவா வந்துச்சு. அப்ப உள்ளதுன்னு சொல்றதா இல்லதுன்னு சொல்றதா?
ரெண்டு வேண்டாம். எப்படி சொல்லிக்கலாம்? அனிர்வசனீயம். இதெல்லாம் கலைச்சொல். அனிர்வசனீயம் மாயையினுடைய இயல்பு என்னன்னு மாயாவாதி என்ன சொல்றாங்க? அனிர்வசனீயம் அப்படின்னா இன்ன தன்மைத்து என்று சொல்ல முடியாது. இந்த சொல்லுக்கு என்ன பொருளுங்க? இன்ன தன்மை உடையது என்று சொல்ல, உள்ள பொருள்னு சொல்ல முடியாது, இல்ல பொருள்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மாயின் இலக்கணத்தை இன்ன தன்மையுடையது என்று சொல்ல முடியாது என்று சொல்பவர்கள் யாரு? மாயாவாதி. நாம இந்த இலக்கணத்தை யாருக்கு சொல்றோம்? நம்ம யாருக்கு சொல்றோம்? இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்து ஆரூரானை அறக்கழுமாமே ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய். அப்ப பெருமானை நாம சொல்றோம் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானைன்னு சொல்றோம். இப்ப இதுவும் அதுவும் ஒன்னான்னு கேட்டா வேற. என்ன அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நம் அறிவு கொண்டு பெருமானை இன்ன தன்மையன் என்று சொல்ல முடியாது, நம் அறிவால சொல்ல முடியாது. அதுக்கு அழகா சொல்லுது, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன்னு பெருமான சொல்லுது. பாசஞானத்தினால சொல்ல முடியாது, பசுஞானத்தினால சொல்ல முடியாது. வேற எப்படி சொல்லலாம்? பதிஞானத்தினாலே பெருமானின் இலக்கணத்தை சொல்லலாம். இதுதான் நம்ம சொல்றோம். சொல்லவே முடியாதுன்னு சொல்லல, சொல்லலாம். யார் சொல்லலாம்? பதிஞானம் பெற்றவர்கள் சொல்லலாம். அதான் நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்றால், நீரேறு திருமேனி நிகழ கண்டேன் நெற்றி மேல் நிறைகங்கை ஏற கண்டேன் கூரேறு கொழுமடுவாள் கையில் கொண்டேன் கண்டேன் கண்டேன் கண்டேன்னு பாடுறார். அப்ப ஏன்னா அவர் எந்த ஞானத்தில் நிற்கிறாரு? பதிஞானத்தில் நிற்பதினாலே பெருமான் இலக்கணத்தை நம்முடைய பெருமக்கள் வரையறுத்து கூறுகிறார். அப்போ இந்த ரெண்டால சொல்ல முடியாது, எதனாலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அதற்கு இல்பொருள்னு பேர். எதனாலும் சொல்ல முடியலன்னா அதுக்கு என்ன பொருளுங்க? இல்லைன்னு சொல்லியா. நம்ம ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு எப்படி தெரியுங்களா? எப்படிங்க? அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அட என்னையா, ஏதாவது ஒன்று சொல்லு, நல்லவன் சொல்லு, கெட்டவன் சொல்லு, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லு, இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லு, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லு, கருப்புன்னு சொல்லு, செப்புன்னு சொல்லு, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு. அட இல்லைன்னு சொல்லியா, ஏயா இவ்வளவு கஷ்டப்படுற? அப்போ ஒரு பொருளுக்கு இலக்கணம் இல்லைன்னா அந்த பொருள் இல்பொருள்னு பொருள், இல்பொருள். அப்ப இலக்கணம் சொல்லணும். நாம சொல்றோம் சிவம் என்ன தன்மைத்து. யார் சொல்லியிருக்காங்க? பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயா நான் பார்க்கல, நான் பார்க்கல, பார்த்தவர்கள் கூறி இலக்கணம் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு? பதிக்கு. எனக்கு புரியலையே, நீ அந்த இடத்துக்கு போனா புரியும், நீ அந்த இடத்துக்கு போனா புரியும். அழகா சொன்னார். என்னதுங்க? இல்லா முளைப்பாடும் கண்ணீரும் ஏந்திடைவாய் நல்லாய் உளவாமால் நீர்நிழல் போல் அப்படின்னு அழகா 8ஆம் நூற்பாட சொல்றார். என்னதுங்க? ஒரு கன்னி பெண்ணுக்கு, கன்னி பெண்ணுக்கு கண்ணீரும் தாய்ப்பாலும் எப்படி இருக்கும்? மறைந்து இருக்கும், வெளியே தெரியாது. அப்ப எப்ப தெரியும்? அவ கல்யாணம் பண்ணி தாம்பத்தியத்துல ஈடுபட்டு 10 மாசம் சுமந்து அந்த குழந்தை வெளியே வரும்போத பார்த்த உடனே கண்களிலே தாரை தாராக கண்ணீரும் முளைப்பால் தானே சுரக்கும். இப்ப போய் யாரும் இப்ப பால் வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, தானே சுரக்கும். அப்ப இத்தனை நாள் அது எங்க இருந்தது? மறைந்திருந்தது. மறைந்திருந்த கண்ணீரும் மறைந்திருந்த முளைப்பாலும் அன்பு என்பது தன் குழந்தையாக வடிவம் பெற்று வருகிற போது மறைந்திருந்த கண்ணீரும் பாலும் வெளியே வருகிறது போல நம் அறிவிலே பெருமான் இப்ப எப்படி இருக்கிறாரு? மறைந்திருக்கிறார். எப்ப வருவாரு? பக்குவம் வந்த காலத்து, பக்குவம் வந்த காலத்து உருவடிவு கொள்ளும். அருவாயிருக்கிற அன்பு உருவம் தாங்கி வருகிறது. யாருக்கு? பெண்ணுக்கு. என்ன உருவம்? குழந்தை வடிவம். நமக்கு அருவாயிருக்கிற பெருமான் உருவம் தாங்கி வருவான். எப்படி வருவான்?
குருநாதன் வடிவம் தாங்கி வருவான். குருநாதன் வடிவம் தாங்கி வருவான். அந்த பெண்ணுக்கு அந்த வடிவத்தை பார்த்த உடனே அந்த கண்ணீரும் முளைப்பால் வரும், நமக்கு அப்பவும் வராது. ஏன்னா நமக்கு பக்குவ குறைபாடு. அப்ப அவர் வந்து உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்சு சாதனை செய்ய சொல்லி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தெரியும், பல ஆண்டுகளுக்கு பிறகு தெரியும். அப்ப குருநாதர் இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்ப தெரியும் குருநாதர் நமக்கு செய்த உபகாரம். அந்த உபகாரம் தான் நம் அறிவை திருத்தி இருக்கிறது. குருநாதன் செய்த உபகாரம் நம் அறிவை திருத்தி இருக்கிறது என்பது தெரிவதற்கு நமக்கு என்ன ஆயிடும்? பலகாலம் ஆயிடும். பலகாலம் ஆயிடும். அங்க ஓமை சொல்ற, அருவாகி நின்ற அன்பு உருவாகி வருவது போல அருவாகி இருக்கிற சிவம் உருவாகி வந்து உபதேசம் செய்கிறது என்று நமக்கு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் எல்லா நூல்களிலும் சொல்லுகிறார்கள். எனவே இங்கே அனிர்வசனீயம் என்பது மாயைக்கு மாயாவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து. சரிங்களா? நம்ம அந்த இன்னதன்மை என்று சொல்வது வேறு, இவர்கள் சொல்வது வேறு. இவர்கள் எதனாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. மாயைக்கு இலக்கணம் என்ன சொல்றாங்க? எதனாலும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயையினுடைய அந்த சக்தி, மாயனுடைய சக்தி பரமான்மாவின் அறிவை மறைத்து உலகாகவும் உயிராகவும் தோன்றுகிறது. எது போல என்று சொன்னால், இப்பி வெள்ளியாய் தெரிவது போல, கயிறு பாம்பாய் தெரிவது போல. இப்பின்னா என்னதுங்க? சங்கு, கடல்ல இருக்கிற சங்கு, சிப்பி வெள்ளை கலர்ல இருக்கும். அது தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? எது வெள்ளி கிடக்கிற மாதிரி தெரியும். பக்கத்துல போய் பார்த்தா அட வெள்ளி இல்லையா இப்பியா அப்படின்னு தோறும். அப்புறம் பாம்பு கயிறா தெரியும், கயிறு பாம்பா தெரியும். இப்போ பாம்பு கயிறாக தெரிவதும் கயிறு பாம்பாக தெரிவதும் இப்பி வெள்ளியாய் தெரிவதும் என்னதுங்க? மாயையின் சக்தியினாலே. மாயையினுடைய சக்தி அறிவை மயக்கி, அறிவை மயக்கி எப்படி தெரியுது? இப்பி வெள்ளியா தெரியுது, கயிறு பாம்பா தெரியுது. அதுபோல இது உதாரணம். அதுபோல பரமான்மாவின் அறிவை மாயை மறைத்து உலகாகவும் உயிராகவும் காட்டுகிறது, உலகாகவும் உயிராகவும் காட்டுகிறது என்று மாயாவாதிகள் உதாரணம் சொல்றாங்க, உதாரணம் சொல்லுகிறார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடையை மறுக்கிறார்கள். எப்படி மறுக்கிறாங்கன்னா, ஏன் நீ சொல்றதெல்லாம் சரிதான், சொல்றதெல்லாம் சரிதான், இப்பி வெள்ளியா தெரியுது, இப்பி வெள்ளியா தெரியுது. இப்ப பாரு, இப்பி என்ற ஒரு பொருள் இருக்கிறது, வெள்ளி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப பொருள் எத்தனை இருக்கு? ரெண்டு. இப்பி வேற, வெள்ளி வேற. இப்போ மாயை என் அறிவை மறைத்ததினாலே இது அதுவாக தெரிகிறது, இது அது. அதே மாதிரி கயிறு, கயிறு கயிறு எதா தெரியுது? பாம்பா தெரியுது. இப்ப பாருங்க, இப்பிக்கும் வெள்ளிக்கும் ஒற்றுமை உண்டா இல்லையா? வெள்ளை கலர்ல இருக்கும், அந்த வடிவம் கூட வெள்ளி மாதிரி இருக்கும் இல்லையா? ரெண்டுக்கு ஒற்றுமை இருக்கா இல்லையா? கயிறு பாம்பு மாதிரி தெரியுதா? அந்த சைஸு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கிறது இல்லையா? இப்போ ஒரு டேபிள் கிடந்ததுன்னா பாம்பு மாதிரி தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது வேற இது வேற. இப்போ அந்த ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரு உருவ ஒற்றுமை, ஒரு உருவ ஒற்றுமை இருக்கா இல்லையா? இது வேற அது வேற. அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளா தெரிவதற்கு மாயின் சக்தி காரணம்னு நீ சொன்ன, சரிதாயா, அதெல்லாம் சரிதான். இங்க இருக்கிறதே ஒண்ணுதாயா இருக்கு. இது பிரம்ம பொருள் ஒண்ணுதானே இருக்கு, பிரம்ம பொருள் ஒண்ணுதான் இருக்கு. அது இன்னொன்னா தெரியணும்னா என்ன இருக்கணும்? அப்ப ரெண்டு பொருள் இருக்கணும். இந்த ரெண்டையும் ஏற்கனவே பார்த்திருக்கணும். புரியுதா இல்லைங்களா? பாம்பையும் பார்த்திருக்கணும், கயிறையும் பார்த்திருக்கணும். ரெண்டையும் பார்த்தவனுக்கு தான் பாம்பு கயிறா தெரியும். இப்போ ஒரு வச்சுக்குவோம், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 2 வயசு. ஒரு பாம்பு அப்படின்னு எழிஞ்சு போகுது. அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஏமா என்னமோ போதுமா,
என்ன சொல்லும்? என்னமோ போகுது. அதுக்கு பாம்புன்னு தெரியாது, கயிறுன்னு தெரியாது. ஏன்? முன்னாடி பார்த்ததில்லை. முன்னாடி பார்க்காததுனால அது என்ன சொல்லும்? அம்மா என்னமோ போகுது. இப்ப நீங்க பாம்புடி என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, கடிச்சதுன்னு என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை என்ன சொல்லும்? அம்மா பாம்பு போகுதுமா. அப்போ ஒரு பொருளை அறிவதற்கு என்ன வேணும்? முன்கண்ட அனுபவம் வேண்டும். முன்கண்ட அனுபவம் வேண்டும். பாம்பையும் பார்த்திருக்கணும், கயிறையும் பார்த்திருக்கணும். பாம்பு வேற, கயிறு வேற. என் அறிவு மயக்கத்திலே இருப்பதினால பாம்பு கயிறா தெரியுது, கயிறு பாம்பா தெரியுது. இந்த இடம் லாஜிக் புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இருக்கிறது ஒரே பொருள். பிரம்மம் மட்டும் இருக்கிற போது அது மயங்கி இன்னொரு பொருளாய் தெரிவதற்கு என்ன காரணம்? இப்ப ரெண்டாவது பொருள் எங்க வந்துச்சு? கயிறே இல்லைன்னு வச்சுங்க. கயிறை நம்ம பார்த்ததே இல்லை, இல்ல பாம்பை பார்த்ததே இல்லை. ஒரு கயிறு கிடக்குது, பாம்புன்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம். ஏன்? பாம்புன்னு இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ, திடீர்னு இப்போ படி ஏறி ஒன்று வருது. எப்படி வருதுங்க? 20 தலை, 40 கை, 7 அடி உயரத்துல ஒண்ணு வருது. என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஐயோ தெரியலீங்க சொல்றமா இல்லையா? முன்னாடி பார்த்திருந்தாதான் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு தோணுவதற்கு என்ன இருக்கணும்? ரெண்டையும் ஏற்கனவே பார்த்திருக்கணும். இப்ப பார்த்ததே இல்லை. இப்போ பரமான்மா சீவான்மாவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் 2 பொருள் இருக்கணும். அப்பவே 2 பொருள் இருக்குன்னு ஆகி போச்சா இல்லையா? அப்புறம் என்னையா ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற? அந்த கொள்கை எவ்வளவு குறைபாடுடைய கொள்கை என்று நீங்க பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது சகல நிலை பொருந்தாது. சரி, முத்து நிலைக்கு வந்துருவோம். எல்லாம் தெரிஞ்சது. திருப்பியும் இது பரமான்மா, இந்த சீவான்மா என்னவாயிடுச்சு? பரமான்மாவா மாறிடுச்சு. பரமான்மாவா மாறிடுச்சு. திருப்பியும் இந்த மாயை மயக்குமா மயக்காதா? ஏன்? ஏற்கனவே மயக்குச்சே. ஏற்கனவே மாயை பரமான்மாவின் அறிவை மறைத்ததுன்னு சொல்லிட்ட. அப்ப முத்தி பெற்ற ஆன்மாவின் அறிவை, பரமான்மாவின் அறிவை மாயை மீண்டும் மயக்கும். எனவே நீ சொல்லக்கூடிய முத்தி நிலை முடிந்த முத்தி ஆகாது. முடிந்த முத்தி ஆகாது. அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பதமுத்தின்னு பேரு. பதமுத்தின்னு பேரு. பதமுத்தின்னு என்ன அர்த்தம்? போவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி வந்துருவாங்க. அப்ப நீ சொல்லக்கூடிய முத்திகள் எல்லாம் என்ன முத்தியா இருக்கும்? பதமுத்தியா இருக்குமே அன்றி அது என்ன ஆகாது? பரமுத்தி ஆகாது என்று இதை மறுக்கிறார். இத மறுக்கிறார். சரி, அந்த அளவுல மாயாவாதி வச்சுக்குவோம். சரியா? அடுத்தது அடுத்த ஆளுக்கு போயிடலாம். 9 பேர்த்த பார்க்கணும். இப்ப இந்த மறுப்பெல்லாம் சொல்றவரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஐக்கியவாதி. நம்ம சொல்லல, இதெல்லாம் யார் சொல்றா? ஐக்கியவாதி சொல்றாரு. நம்ம கருத்துல இருந்து நம்ம சொல்லிட்டோம். இதுல முக்கியமா ஒரு இடத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இது இந்த மாயாவாதி ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஒரு அருமையான சொல்லாடல் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவமசி. தத்துவமசி என்று ஒரு சொல் இருக்கிறது. எதுல? வேதத்துல. தத்துவம் அசி. தத்துவம் அசி. தத்துவம் அசி. தத் என்பதற்கு அது நீ ஆகின்றாய். அது நீ ஆகின்றாய். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துல இருக்கு. எந்த வேதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா
சாம வேதத்துல இந்த சொல்லு இருக்கு. தத்துவம் அசி, அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். இதுக்கு என்னையா பொருள் சொல்லுவீங்க? யார கேட்கிறான்? மாயாவாதி நம்ம பார்த்து கேட்கறான். இது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெளியே ரொம்ப முக்கியமான இடம், சரிங்களா? சித்தாந்திய பார்த்து கேட்கறாங்க. என்னன்னு? வேதத்துல இந்த சொல்லு இருக்கே, இதுக்கு என்ன பேரு? மகா வாக்கியம். என்ன பேருங்க? மகா வாக்கியம். வேதத்துல மிக முக்கியமான வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர். மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் சாம வேதத்துல என்னன்னு இருக்கு? தத்துவமசி, தத்துவம் அசி. இதெல்லாம் மாயாவாதிகள் நிறைய பயன்படுத்துவாங்க. தத்துவமசி, தத்துவமசி என்பது அது நீ ஆகின்றாய். எது அது? எது? பரமான்மா. நீ சீவான்மா ஆகின்றாய். பரமான்மா சீவான்மாவாக ஆகின்றாய். பரமான்மா சீவான்மாவாய் ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். தத்துவமசி. இதுக்கு சித்தாந்தத்துல பார்த்தா எங்கேயா தகராறு ஆயிரு மாட்டிருக்குதே? இது பார்த்தா சரியா தானே இருக்கு. பரமான்மா சீவான்மா ஆகின்றது, பரமான்மா சிவான்மா ஆகின்றது. இதுக்கு பொருள் இப்ப செஞ்சா யாருடைய கொள்கை சரியா தெரியுது? மாயாவாதி கொள்கை தான் சரியா தெரியுது. மாயாவாதி கொள்கை தான் சரியா தெரிகிறது. அடுத்தது பாருங்க, இது ஒண்ணு. அடுத்தது இரண்டாவது ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இரண்டாவது ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோகமஸ்மி. சோகமஸ்மி. சோகம் அஸ்மி. இது சா கூட்டல் அகம் கூட்டல் அசி, அஸ்மி. அவன் நான் ஆகின்றேன். அவன் யாரு? பரமான்மா. நான் சீவான்மா ஆகின்றேன். பரமான்மா சீவான்மா ஆகின்றேன். இது ரெண்டாவது. மூணாவது ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம், ரெண்டாவது வாக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ரிக்வேதத்துல. இருக்கு வேதம், இருக்கு வேதத்துல இந்த சொல்லாட்சி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல அதர்வண வேதத்துல ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. சோயமஸ்தி. சோயமஸ்தி. இதை பிரிச்சா சா கூட்டல் அயம் கூட்டல் அஸ்தி. அவன் இது ஆகின்றது. பாருங்க, தத்துவமசி, சோகமஸ்மி,
சோயமஸ்தி என்று 3 மகா வாக்கியம் எதுல இருக்கு? சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம் 3 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த 3ஐயும் பார்த்தாவே நமக்கு எது சரியா தெரியுது? மாயாவாதி கொள்கை தான் சரியா தெரியுது. அப்படிதானே? பார்த்தா அப்படித்தானே தெரியுது. ஏன்? பரமான்மா சீவான்மா ஆகிறது. பரமான்மா சீவான்மா ஆகின்றது என்பதுதான் இங்க நமக்கு எப்படி தெரியுது? பொருளா தெரியுது. சரிங்களா? ஆனா இதற்கு என்ன உண்மையான பொருள் என்று நமக்கு யார் சொல்றா? மெய்கண்டார் சொல்றார். மெய்கண்டார் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னிலை. இரண்டாவது தன்மை, நாலாவது படர்க்கை. படர்க்கை, முன்னிலை, தன்மை, படர்க்கை. இலக்கணத்துல இந்த 3 இடம் இருக்கு. முன்னிலைன்னா என்னது? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? முன்னிலையில் இருக்கிறோம். என் முன்னாடி நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கு. இதுக்கு என்ன பொருளுங்க? முன்னிலைன்னு பேர். முன்னிலைன்னு பேர். தன்மைன்னு என்னது? பாடத்தை கேட்டுட்டு வீட்டில் போய் உக்காந்து என்னமோ காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, புரிஞ்ச மாதிரி இருந்தது, புரியாத மாதிரி இருந்தது, என்னதான் யார் சொன்னாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? தன்மைன்னு பேர். என்னது? தன்மை. நான் போய் வீட்டில் உக்காந்துட்டு சொன்னோம், அந்த அம்மாவை பார்த்தா புரிஞ்ச மாதிரியே சிரிச்சுது, புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது என்னது? படர்க்கை. புரியுதுங்களா? முன்னிலை, தன்மை, படர்க்கை. இது குருநாதனுக்கும் மாணவனுக்கும் நிகழ்வது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீக்கை செய்கிற போது, தீக்கை செய்கிற போது குருநாதன் உபதேசம் செய்யறார். என்ன செய்யறாரு? 5 எழுத்து மந்திர உபதேசம். அந்த உபதேசம் செய்கிற போது என்ன நினைச்சு செய்யறாருங்க? அது நீ ஆகின்றாய், சிவமாக நீ ஆகவாய், நீ சிவமாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு குருநாதர் நமக்கு என்ன செய்யறாரு? உபதேசம் செய்யறார். 5 எழுத்து தூள பஞ்சாக்கிரம் ஆகட்டும், சூக்கும பஞ்சாக்கிரம் ஆகட்டும், அதிசூக்கும பஞ்சாக்கிரம் எதா இருந்தாலும் சரி, நோக்கம் என்னது? இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை பெற வேண்டும், சிவமாம் தன்மையை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்துல குருநாதன் என்ன செய்யறாரு? முன்னிலையில் நமக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. இப்போ 5 எழுத்தை வாங்கியாச்சு, நம்ம சிவாய சிவாய நம்மெல்லாம் வாங்கியாச்சு. உடனே என்ன செய்யணும்? பத்திரமா போய் வீட்டில் பீரோல 5 எழுத்தை பூட்டி வச்சுக்கிறதா? என்ன செய்யணும்? பூசை பண்ணணும், சாதனை பண்ணணும். சாதனை பண்ணும்போது நம்ம 5 எழுத்தை கணிக்கிறோமா இல்லையா? 5 எழுத்தை கணிக்கிற போது என்னதுங்க? தன்மை. நான் சிவமாகட்டும், நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன். குருநாதர் கொடுக்கிற போது நீ சிவமாகட்டும்னு கொடுப்பாரு. வாங்கிட்டு போய் என்ன செய்யணும்? நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன்னு சொல்லி 5 எழுத்தை கணிக்கணும். 5 எழுத்தை கணிக்கணும். குருநாதர் என்ன செய்வாரு? அது சிவமாகட்டும். நாள்தோறும் குருநாதர் செய்யற பூசையில கோடியில 1 கூடு நமக்கு உண்டு. நம்ம எங்க சுத்தினாலும் அவர் செய்யற பூசை என்ன செய்யும்? நம்மளை அப்படியே தள்ளிட்டு கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா அவர் என்ன செய்வாரு? தீக்கை பெற்ற மாணவர்கள் நல்லா பூசை பண்ணட்டும், நல்லா 5 எழுத்து ஓதட்டும் அப்படின்னு அவரு பூசை செய்வார். அவரு பூசை செய்வார். அப்படி செய்யறது தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குது. நாம செய்யற பூசை காப்பாத்தல. அவரு எதோ அவர் நினைப்புல எங்கேயாவது ஒரு மூலையில நம்ம இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் அது என்ன செய்யுது? அப்படியே தள்ளி கொண்டு வந்து நம்மளை கரை தேற்றுகிறது. அதுதான் குருநாதர் நினைப்பது. என்னன்னு? அவன் சிவமாகட்டும்,
அவன் சிவமாகட்டும் என்று. அப்ப இந்த மூணு ஒரே கருத்து தான். என்னது? தீக்கையில குருநாதரது உபதேசத்துல மாணவன் சிவமாம் தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக தன்மை, முன்னிலை, படர்க்கு என்ற 3 இடங்களிலே சொல்லப்படுகிற மகா வாக்கியம். இந்த மூன்றும் ஒண்ணுதான். ஆன்மா சிவமாம் தன்மையை பெற வேண்டும் என்பதுதான் இந்த 3க்கும் நோக்கம். அப்போ அவங்க சொல்ற மாதிரி பரமான்மா சீவான்மா ஆதல் என்பது பொருள் அல்ல என்பதை எங்க செய்யறாரு? சிவஞான போதத்தில் சொல்றார். ஒன்றென்றது ஒன்றே கான், ஒன்றே பதி. ஒன்றென்றது ஒன்றே கான், ஒன்றே பதி. பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உலை கான். எங்க இருக்கு? ஒன்றென்றது ஒன்றே கான். எங்கேயோ இருக்கு, கண்டிப்பா எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? சிவஞான போதம் 2வது முதல் நூற்பால 2வது வெண்பா. சிவஞான போதம் முதல் நூற்பா 2வது பாடல். ஒன்றென்றது ஒன்றே கான். ஒன்றென்றது என்னது? பதிப்பொருள் ஒன்றே. பதிப்பொருள் ஒன்றே. அப்ப நான் யாரியா? நீ பசு, பாசத்தோடு உலை. நீ பாசத்தோடு இருக்கிற, நீ போய் பதின்னு சொல்லலாமா? பரமான்மான்னு எங்கேயா சொல்ற? பரமான்மான்னு சொன்னா எங்க அறி பார்க்கலாம்? எப்படி அறியணும்? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறியணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறியணும். எங்க அறி பார்க்கலாம்? அறிவியா? உன்னையே ஒழுங்கா அறிய மாட்டேங்கிற. உன்னையே எங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. கவனிக்கல. உன்னையே கவனிக்க முடியல. நீ என்ன சொல்ற? நாம் பிரம்மம், நானு பிரம்மம். நீ பாசத்தோடு இருக்கிற. பதி எங்கே? நீ எங்கே? உனக்கு கருவி இல்லாம அறிய முடியுமா? முதல்ல கருவி இல்லாம அறிய முடியுமா? ஞானேந்திரியங்கள் 5, இந்த 5 ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? மதியானத்துக்கு மேல தெரியும். மதியானத்துக்கு மேல ஞானேந்திரியம் ஆப்பானா என்னன்னு தெரியும் இல்லையா? 5 வேலை செஞ்சாவே அறகுறையாதான் அறியுது. ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து அறியும். இத்தனை தகராற வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் பதிப்பொருள் சொல்லலாமா? சொல்ல கூடாது. ஒன்றென்றது ஒன்றே கான், ஒன்றே பதி. ஏனையவெல்லாம் பசு, பாசத்தோடு உலகான். ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான். அகரம் இல்லைன்னா மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இல்லை. அது மாதிரி பதிப்பொருள் இல்லைன்னா ஆன்மாக்கள் இல்லை. இதெல்லாம் மாயாவாதி மறுப்பு. சிவஞான போதத்துல சங்கரரை மறுக்கிறார் அந்த பாட்டுல. அதேதான் ஐக்கியவாதிக்கும். சரி, எனவே இந்த வகையில ஐக்கியவாதி மறுக்கிறார். சரி, ஐக்கியவாதி போயிடலாம். ஐக்கியம் என்ற சொல்லு இப்போ இவர் எந்த சமயத்துல வராரு? எந்த சமயத்துல வராரு? அகப்புற சமயம். அகப்புற சமயத்துல 6 பேரு. இவர் எத்தனாவது ஆளு? 6வது ஆளு. இவரை ஏன் இந்த இடத்துல சொல்றாரு? 5 பேர்த்த விட்டுட்டு 6வதா இவரை ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 பேர்த்த விட இவர் தத்துவ ஞானத்துல உயர்ந்தவர். தத்துவ ஞானத்துல உயர்ந்தவர். இவர்கிட்ட ஒரே ஒரு தகராறு இருக்கு. என்ன தகராறுன்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. கண்மம் உண்டு, மாயை உண்டு. எது கிடையாது? ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரு? அகப்புற சமயத்தார் 6 பேருமே ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் அந்த 6 பேத்துல கொஞ்சம் முக்கியமான ஆளு. 6 பேத்துல முக்கியமான ஆள். இந்த ஒரு சினிமா டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா? 10 பேர்த்த அடிச்சு பெரிய ஆள் ஆகலையா,
நான் அடிச்ச 10 பேரும் பெரிய ஆளுமா இல்ல. அந்த மாதிரி 6 பேர்த்த மறுக்கிறதுக்கு போல என்ன செய்யறாரு, அதுல இவர் தான் டான். அந்த 6 பேர்த்துல இவர் தான் பெரிய ஆளு. இவரை மறுத்தாவே என்னாச்சு, அதான் எல்லாம் காலி. ஏன்னா இவர் தான் லீடரு. எதுக்கு, அந்த 6 பேர்த்துல. அதனால இவரை எடுத்துக்கிட்டார். இப்போ இவர்கள் கொள்கை ஏறத்தாழ சைவ சித்தாந்தத்துல ஒரு 80 விழுக்காடு சைவ சித்தாந்தத்தை ஏத்துக்குவாங்க. சைவ சித்தாந்தத்தை ஏத்துக்குவாங்க. தகராறு எங்க வருது, ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களை மறுக்கிற போது ரொம்ப அழகா மறுக்கிறார். இப்போ திருப்பியும் கேவலத்துக்கு போயிருவோம். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம், சகலம், சுத்தம். இந்த மூன்றிலே கேவல நிலையில என்ன இருந்ததுன்னா, இவர்கள் பொருள்கள் 3ன்னு வந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னவங்க பொருள் எத்தனை சொன்னாங்க, 1. பிரம்ம பொருள் 1 சொன்னாங்க. யாரு யார் சொன்னா, மாயாவாதி. இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்க, பதி, பசு, பாசம். பொருள்கள் 3, பொருள்கள் 3. பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. பதி 1, பதி 1. பசு பல, பசு பல. பாசம், கண்மம், மாயை. ஆணவம் கிடையாது, ஆணவம் கிடையாது என்ற கொள்கை உடையவர்கள். இப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாகவே இயல்பாகவே ஆன்மாவின் அறிவை, ஆன்மாவின் அறிவை மாயை மறைத்து நிற்கிறது. மாயை மறைத்து நிற்கிறது. அது எது போல அப்படின்னா, சூரியனது ஒளியை மேகங்கள் மறைப்பது போல. சூரியனது ஒளியை மேகங்கள் மறைப்பது போல ஆன்மாவின் அறிவை, ஆன்மாவின் அறிவை எது மறைக்கிறது, மாயை மறைக்கிறது என்பது இவர்கள் கொள்கை. இப்ப இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்றதே தான். இறைவன் என்ன செய்யறாரு, கருணையோடு தனு கரண புவன போகங்களை கூட்டுகிறார். பிறவிக்கு வருது. பிறவியில இன்ப துன்ப நுகர்ச்சிகளை எல்லாம் அனுபவிச்சு பக்குவம் வந்த காலத்து மாயை கண்மங்களுடைய மறைப்பு நீங்கி, மாயினுடைய மறைப்பு நீங்கி, கண்மத்தினுடைய மறைப்பு நீங்கி ஆன்மா சிவத்தோடு இரண்டர கலக்கும். இரண்டர கலக்கும். எப்படி கலக்கும் கேட்டீங்கன்னா, நீரோடு நீர் சேர்ந்தார் போல. நீரும் நீரும் சேர்ந்தார் போல ஐக்கியம். நம்ம நிறைய சொல்லாடல கொஞ்சம் கவனமா கையாளணும். நாம சொல்றோம், ஞான சம்பந்தர் ஐக்கிய காட்சி சொல்றோமா இல்லையா, நாவுக்கரசர் ஐக்கிய காட்சி, காரைக்கால் அம்மையார் ஐக்கிய காட்சி. நடக்குதா இல்லையா? குரு பூஜைக்கு போனோம்னா நடக்குதா இல்லையா? திரு ஆலங்காடு போனீங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய ஐக்கிய காட்சி நடக்கும். திருப்புகழூர் போனீங்கன்னா நாவுக்கரசு பெருமானுடைய ஐக்கிய காட்சி எல்லாம் நடக்கும். இந்த ஐக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்தலாமான்னு கேட்டா பயன்படுத்தலாம். ஆனா அந்த கருத்தை ரொம்ப கவனமா புரிஞ்சு பயன்படுத்தணும். புரிஞ்சு பயன்படுத்தணும். இங்க என்ன சொல்றாங்க, நீரோடு நீர் சேர்ந்தார் போல, நீரோடு நீர் சேர்ந்தார் போல சிவத்தோடு ஆன்மா ஐக்கியமாகும், ஆன்மா ஐக்கியமாகும் என்று சொல்றார். இப்ப இதுக்கு நான் இந்த கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புரிஞ்ச பாட்டை ஒன்ன வச்சு ஐக்கியவாதியை நடத்திடலாம். புரிஞ்ச பாட்டு ஏற்கனவே படிச்ச பாட்டு சிவபிரகாசம். சிவபிரகாசத்துல 34வது பாட்டு ஐக்கியவாதி மறுப்பு. சிவபிரகாசத்துல 34வது பாட்டு யார மறுக்கிறாரு, ஐக்கியவாதிய மறுக்கிறார். சரிங்களா? சங்கர நிராகரணத்துல போய் அந்த பாட்டெல்லாம் நடத்த வேண்டாம். சிவபிரகாசம் நடத்தினா நமக்கு 2 டபுள் பெனிஃபிட். என்னது,
சிவபிரகாசத்துல ஒரு பாட்டு பார்த்த மாதிரி ஆச்சு. இன்மை மலம், இன்மை மலம், மாயை கண்மம் என்று இரண்டே. என்ன சொல்றான் முதல்ல அவன் கருத்து? என்ன சொல்றான்? ஆணவ மலம் இல்லை, ஆணவ மலம் இல்லை. அப்ப மலம் என்பது எது? மாயை கண்மம் என்று இரண்டே. சரிங்களா? இன்மை மலம் மாயை கண்மம் என்று இரண்டே. இறைதான், இறைதான் பரிபொருளாகிய சிவம் என்ன செய்யும்? இலங்கு உயிர்களுக்கு, இலங்கு உயிர்களுக்கு என்ன செய்யறாருங்க? முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்க்கும் தனு கரண புவனபோகம் தந்திடும். இறைவன் கண்மத்திற்கு ஈடாக உடம்பையும் உலகையும் கரணங்களையும் போகங்களையும் கூட்டுவான். பாட்டு புரியுதா? இன்மை மலம், ஆணவ மலம் இல்ல, ரெண்டே ரெண்டு தான். மாயை கண்மம் என்ற இரண்டு. இறைதான் சிவம்தான் என்ன செய்யும்? ஆன்மாக்கள் முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால், ஆன்மாக்கள் செய்த கண்மத்திற்கு ஈடாக என்ன செய்யும்? தனு கரண புவன போகம் தந்திடும். தனு கரண புவன போகம் தந்திடும். எனவே அதனால என்ன ஆகும்? இங்கு இதனாலே, இங்கு எங்கு? இந்த சகல நிலையில. கேவலத்திலிருந்து இங்க ஏன் வந்தோம்? வினைக்கு தக்கவாறு உடம்ப பெருமான் கூட்டினான். உடம்பை எடுத்துட்டு எங்க வந்தாச்சு? சகலத்துக்கு வந்தாச்சு, சகலத்துக்கு வந்தாச்சு. இங்க என்ன செய்யும்? இருபயனும், இருபயனும் சார்ந்து, நல்வினை பயனையும் தீவினை பயனையும் சார்ந்து என்ன செய்யும்? கண்மமெல்லாம் நேராக, கண்மமெல்லாம் நேராக. கண்மம் நேராதுன்னு என்னது? இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு. கண்மமெல்லாம் நேராக நேராதல் மேவுங்கால். இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்து கடவுள் அருளாலே, இறைவனது திருவருளினாலே என்ன செய்வான்க? எவையும் கழித்திடுவன், எவையும் கழித்திடு. எல்லா வினையும் நுகர்ந்து தீர்த்திடுவான், கண்மம் நீங்கிரும். அதனால் என்ன செய்வான்க? அதனால் முன் மலமானவை அணுகா. ஏற்கனவே இருந்த மாயாமலமும் கண்மமலமும் ஆன்மாவை விட்டு நீங்கும், ஆன்மாவை விட்டு நீங்கும். என்ன செய்யும்? முன்பு உளதே பெற்றிடும். முன்பு கேவல நிலையில பெருமானோடு எப்படி இருந்ததோ அதுபோல முத்தி நிலையிலும் ஆன்மா சிவத்தோடு கலந்து நிற்கும் என்று இத்திரம் என் பேசுமாறே. இப்படி சொல்றையா, உன் கொள்கை சரியானதா நீயே ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? ஒரு தடவை நல்லா பார்த்துக்க. நான் கரெக்டா சொல்றேனா? என்னது? ஆணவ மலம் கிடையாது. சரி, கண்மம் மாய என்ற ரெண்டு தான் இருக்குது. சரிதான். கண்மத்துக்கு தக்கவாறு உடம்பையும் உலகத்தையும் புவனத்தையும் போகத்தையும் இறைவன் கூட்டுவான். சரிதான், கரெக்டா தான் சொல்லிட்டீங்க. சரி, இங்க வந்தாச்சு. எங்க? சகலத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே இன்ப துன்பத்தை மாறி 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 நுகர்வான். பிறகு பக்குவம் வரும். பக்குவம் வந்தா இருவனை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் நிகழும். சரி, உடனே என்ன செய்வான்? இறைவன் திருவருள் கூட்ட இவன் முத்தி நிலைக்கு போவான். கண்மமும் மாயையும் நீங்கிரும். சரியா? யாருடைய கருத்து இது? ஐக்கியவாதி கருத்து. இப்ப இதை மறுக்கணுமா இல்லையா? எப்படி மறுக்கிறாரு பாருங்க. 35 ஐக்கியவாதி மறுப்பு சிவபிரகாசம் அடுத்த பாட்டிலேயே மறுக்கிறார். அடுத்த பாட்டிலேயே மறுக்கிறார். ஏன்னா நான் சங்கற்ப நிராகத்துக்குள்ளே போல, ஐக்கியவாதி கருத்து எல்லாம் இது, அந்த இதுதான் அங்க இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இதே கருத்து தான் எங்க இருக்கு? சங்கற்ப நிராகரணத்திலையும் இருக்கு. அந்த பாட்டை சொல்லாம இந்த பாட்டை சொல்றேன். தெரியாத பாட்டை சொல்லி தெரிஞ்ச பாட்டே நமக்கு அப்படி இருக்கும்.
தெரியாத பாட்டை ஏன் சொல்லுவானே, அதனால தெரிஞ்ச பாட்டை சொல்லிடுவேன். சரியா? கருத்து அதே தான். நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கருத்து தான் அங்க இருக்கு. சரி, மறுக்கிறார். எப்படி மறுக்க? மாயை முதலெனவே, வினையின் பான்மை முதலெனவே, மண்ணு பனை விதை மரபின் மயங்கும். நீ சொன்னது எனக்கு தலை கிறுன்னு சுத்துதியா, நீங்க சொன்னது எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. இது யார் சொல்றா? உமாபதி சிவன் சொல்றார். என்னது? விதை முதல்ல வந்துச்சா, மரம் முதல்ல வந்துச்சா? முட்டை முதல்ல வந்துச்சா, கோழி முதல்ல வந்துச்சான்னு கேக்குறாங்களா இல்லையா? அதே தான். விதை முதல்ல வந்துச்சா, மரம் முதல்ல வந்துச்சா? நீ சொல்லிட்ட, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்ட. என்னது? மாயை இறைவன் என்ன செய்யறானுங்க? கண்மத்துக்கு ஈடாக கூட்டுவான். கண்மத்துக்கு ஈடாக கூட்டுவான். சரி, முதல் பிறவி, முதல் பிறவி, முதல் பிறவி இதுக்கு முன்னாடி ஆன்மா எப்படி இருந்துச்சு? கேவலத்துல இருந்துச்சு. கேவலத்துல எப்படி இருந்துச்சு? ஆணவம் தான் இல்லையே. கண்மம் மாயை பெருமான் தான் கூட்டுறாரு. மாயை அறிவை மறைக்கிறது. மாயை அறிவை மறைக்கிறது. எப்படியா மறைக்கும்? கண்மம் இல்லாம மாயை எப்படி மறைக்கும்? கண்மம் இல்லாம மாயை எப்படி மறைக்கும்? சரி, உடம்ப கொடுத்தாரா? உடம்ப கொடுத்தாரு. எப்படி கொடுப்பாரு? வினைக்கு தக்கவாறு கொடுத்தாருன்னு சொன்னையா? ஐயா, நான் என்ன வினை செய்யவே ஆரம்பிக்கலையா? இப்பதான் கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வரேன். என்ன போய் வினை செஞ்சேன்னு சொல்ற? இனிமேல் தான் அக்கௌண்டே ஸ்டார்ட் பண்ணும். ஜீரோ பேலன்ஸ்ல இருக்க அக்கௌண்டே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ என் வினைக்கு தக்கவாறு உடம்பை எப்படி இறைவன் கொடுப்பான்? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப வினை இல்லாம எது செய்ய முடியாது? உடம்ப கொடுக்க முடியாது. சரி, அப்போ உடம்பு முதல்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? உடம்ப கொடுக்கணும்னா வினை வேணும். உடம்ப கொடுக்கணும்னா வினை வேணும். அப்போ வினை முதல்ல வந்துச்சுன்னு சொன்னா வினை செய்யவே இல்லை. உடம்பு முதல்ல வந்துச்சுன்னு சொன்னா வினை இல்லாம உடம்பு வராது. உடம்பு இல்லாம வினை செய்ய முடியாது. வினை செய்யணும்னா என்ன இருக்கணும்? உடம்பு இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? உடம்பு இருந்தாதான் வினை செய்ய முடியும். வினை செஞ்சாதான் உடம்பு வரும். இப்ப எது முதல்ல வந்துச்சு? மொட்டை முதல்ல வந்துச்சா, கோழி முதல்ல வந்துச்சா, விதை முதல்ல வந்துச்சா, பனைமரம் முதல்ல வந்துச்சா? மண்ணு பனை விதை மரபின் மயங்கும். இது மயக்கம் தான். இதுக்கு விடையே கிடையாது. இதுக்கு விடையே கிடையாது. ஏன்னா நீங்க எப்படி போனீங்கனாலும் விடை வராது. எப்படி போனாலும் விடை வராது. மண்ணு பனை விதை மயங்கும். மலம் சுத்தருக்கு ஏயும் நெறி என்கொள். சரியா? எப்படியோ வந்துச்சு. அந்த பதில் விட்டுருவான். நீ முழிக்கிறத பார்த்தா உங்களோட பதில் இல்லைன்னு எனக்கு தெரியுது. உங்களோட பதில் இல்லைன்னு தெரியுது. சரி, எப்படியோ வந்துச்சியா, எப்படியோ வந்துச்சு. சரி, இந்த பிறவிக்கு வரதுக்கு முன்னாடி ஆன்மாவின் அறிவு சுத்தமா இருந்துச்சு. ஏன்? அதான் ஆணவத்தை நீ ஏத்துக்கல. இல்ல, நாம என்ன சொல்றோம்? பிறவிக்கு முன்னாடி ஆன்மா அறிவை ஆணவ மலம் மறைத்து இருந்ததுன்னு சொல்றோம். நீ ஆணவ மலத்தை ஏத்துக்கல. ஆணவ மலத்தை ஏத்துக்கல. இப்போ சுத்தமா இருந்த ஆன்மாவின் அறிவு மலம் வந்து மறைக்குது. எது? மாயை வந்து மறைக்குது. மறைத்ததற்கு காரணம் என்ன? மறைத்ததற்கு காரணம் என்ன? காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா தயவு செஞ்சு அப்படியே 1 2 3 4 5 6வது படி கீழே இறங்கி நின்னுக்கோ. நீ மாயாவாதி. நீ யார் இப்போ? மாயாவாதி. அவன் தான் என்ன சொல்லுவான்? மறைச்சதுக்கு காரணம் இல்லை. நீ அவன் சொல்லும் போதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ என்ன செய்யற? அவன் சொன்னதையே நீ திருப்பி சொல்லிட்டு இருக்கிற. அவனை எல்லாம் முதல்ல 5 பாடத்துக்கு முன்னாடியே மறுத்தாச்சு. யார? மாயாவாதி. ஏன்? சுத்தமா இருந்த பிரம்மத்துக்கு மாயை மறைப்பதற்கு காரணம் இல்லை, விளையாட்டுன்னு அவன் சொன்னான். தப்புன்னு சொல்லும் போது மண்டை மண்டை ஆட்டும் இல்லையா? ஆமா ஆமா கரெக்டா தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் நீ உள்ள உட்காந்துருக்கிற. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக வச்சுக்கிறேன். இப்ப 24 சமயத்தார் இங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? 24 சமயத்தார்.
இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக எழுப்பி கேள்வி கேட்குறேன். உலகாயுதம், ஏப்பா உன் கொள்கையை சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் கொள்கையை சொல்லுகிறான். சொன்ன உடனே இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப தப்புன்னு சொன்னா மீதி இருக்கிற ஆள யாரு? ஆமா சார் சொல்றது ரொம்ப கரெக்டு அப்படிங்கிறவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். தப்புன்னு சொல்ல இல்லைன்னா என்ன செய்யணும்? அவனையும் எந்திரிச்சுக்கணுமா? இல்ல புரியுதா இல்லைங்களா? உன்னது சப்ஜெக்ட் முடிஞ்சுதாப்பா, மறுத்தாச்சா, தெளிவாயிட்டியா, கொஞ்சம் கிளம்பி கேள போ. அப்ப 23 பேர், அடுத்த ஆள் எந்திரி, உனக்கு என்ன சந்தேகம், உன் கொள்கையை சொல்லு, மறுத்தா நீ இறங்கி கீழே போ. இப்படி ஒவ்வொரு ஆளா கீழே இறப்பிட்டே இருக்கிறோம். மாயாவாதி மறுக்கும் போதே நீ போயிருக்கோம். ஏன்? காரணம் இல்லாமல் ஆன்மாவின் அறிவை மாயை மறைத்தது. இந்த கொள்கை யாருடையது? மாயாவாதி கொள்கை. அப்ப நீயும் மாயாவாதியும் வேறல்ல. நீ எதுக்கு ஐக்கியவாதியில வந்து உட்கார்ந்து இருக்கிற? எங்க போ, மாயாவாதி கூட போய் உட்காரு. அது ஏற்கனவே அந்த டாபிக்ல முடிச்சாச்சு. திருப்பி அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னதுங்க, என்ன சொல்றாருங்க? மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொள் அப்படின்னா இயல்பு. அதுக்கு என்ன சொல்றான்? இயல்பு. இந்த இயல்புங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் வேர்டு சித்தாந்தத்துல. இயல்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படித்தாங்க நம்ம சொல்லுவோம். ஏங்க அவர் ஏங்க கடுன்னு இருக்கிறாரு, அவர் அப்படித்தாங்க. அப்ப அவருக்கு கோபமா இருக்கிறதுக்கு காரணமெல்லாம் வேண்டாம். அவர் எப்படி இருப்பாரு? எப்பவுமே அப்படித்தான் இருப்பார். திடீர்னு சிரிச்சுட்டாருன்னா நீங்க காரணம் சொல்லணும். என்னையா சிரிச்சுட்டாருன்னா காரணம் சொல்லணும். அவர் கோபமா இருந்தா என்ன வேண்டாம், காரணம் சொல்லவே வேண்டாம். ஏன்? அது அவரது இயல்பு. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறவர் ஒரு நாள் கடுன்னு இருக்கிறார். இப்ப அவரு கடுன்னு மாறினதுக்கு என்ன இருக்கணும்? எப்பவுமே இருக்க மாட்டாரு. அது உனக்கு தெரியாதா? அவர் சும்மா இருக்க மாட்டா. அவர்கிட்ட போய் இப்படி கேட்டாரா, அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப அவர் இயல்புல இருந்து மாறணும்னா ஒரு காரணம் வேணும். இயல்பாக இருப்பதற்கு என்ன வேண்டாம்? காரணம் வேண்டாம். காரணம் வேண்டாம். அப்ப இயல்பு. இப்போ நீர் குளிர்ச்சியாக இருப்பது இயல்பு, நெருப்பு சுடுவது இயல்பு. இப்போ நீர் சூடா இருக்கு, அப்ப அதுக்கு என்னது? குளிர்ச்சியா இருப்பது அதனுடைய இயற்கை, சூடாக இருப்பது அதற்கு செயற்கை. அப்ப இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? ஒண்ணு கீழே நெருப்பு கிருப்பு வச்சிருக்கணும், இல்லைன்னா வெளியே கொண்டு வெயில்ல வச்சிருக்கணும். ஏதோ ஒரு செயற்கையினாலே தன் இயல்புல இருந்து அது என்ன ஆகிறது? மாறுகிறது. அப்ப இயல்பு என்று சொல்லிட்டா காரணம் சொல்லக்கூடாது, தேவையில்லை. அப்ப அவன் ரொம்ப அழகா சொல்லிட்டான். என்னது? இயல்பு. எது இயல்பு? ஆன்மாவின் அறிவை மாயை மறைப்பது இயல்பு. இயல்பு ஆயின் இயல்புன்னு சொன்னா, இப்ப முத்தினா என்னையா? அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு? முத்தினா என்ன? ஏன் எல்லாம் முடிச்சாச்சா? ஆணவம் அதுக்கு மாயை நீங்கிருச்சா? கண்ம நீங்கிருச்சா? பழையபடியே ஆயிருச்சா? சுத்த நிலைக்கு போயிருச்சா? போயிருச்சு. திருப்பியும் மாயை மறைக்குமா மறைக்காதாயா? மறைக்குமா இல்லையா? மறைக்கும். அப்ப முத்தின்னு என்னதை போய் சொல்லுவேன்? முத்தி என்பது என், முத்தி என்பது என், மற்ற இவைதான் நிற்க. சரி, அதுவும் நிற்கட்டும். அடுத்து என்ன செய்யறாருங்க? அடுத்த கேள்வி கேட்கிறார். முத்தி என்பது என் இயல்பு ஆயின் இரும் கலாதி உணர்வாய் மேயபினர் தன் உருவம் விளங்காம. சரியா? அதில் விட்டு இப்ப முத கேள்வி கேட்டான், பதில் இல்லை. என்னது? மாயை ஏன் மறைக்குது? விடை இல்லை. சரி, அடுத்தது இந்த ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டோம்? முத்தினா என்ன? கேள்வி இல்லை. கண்மம் முதல்ல வந்துச்சா? மாயை முதல்ல வந்துச்சா? இல்ல. எல்லாம் அப்படியே நிக்குது, ஒண்ணுக்கு அங்க பதில் இல்லை. சரி, அது நிக்கட்டும். சரி, இந்த கலாதி முதலானவை கூடுகிற போது, கலாதி என்னது? கலை முதலாகிய தத்துவங்கள், கலை முதலாகிய தத்துவங்கள். இந்த உடம்பு முதலானவை கூட்டப்பட்ட போது, உடம்பு முதலானவை கூட்டப்பட்ட போது ஆன்மாவுக்கு அறிவு விளங்குமா மயங்குமா? உங்க கருவி எல்லாம் கூடி
எத்தனை கருவி? 96 கருவி. 96 கருவி, 36 தத்துவம், 60 தாத்விகம். 96 கருவி கூடினால் அறிவு விளங்குமா மயங்குமா? விளங்குமா மயங்குமா? அறிவு விளங்கும். சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சாக்கரம், கேவலம் சகலம் சுத்தம். கேவல அவத்தையில 5 அவத்தை, அது 5வது அவத்தை என்னதுங்க? சாக்கரத்தில் சாக்கரம். புருவ நடுவுல 96 கருவி நின்னா அறிவு விளங்கும். அறிவு விளங்கும். அவத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், சரியா? எல்லாம் நீங்க திருப்பி படிச்சது திருப்பி பார்த்துக்குங்க. இப்போ மாயை கருவிகள் கூட்டப்பட்ட போது அறிவு விளங்குகிறது. அறிவு விளங்குகிறது. சரி, மாயை கருவிகள் நீங்கிட்டா அறிவு விளங்குமா மயங்குமா? நல்லா சாப்பிட்டாச்சு. மதியானம் 3 மணிக்கு அமைப்பாளர் கேட்டு சாப்பிடுங்க, என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு காது நிறையுதோ இல்லையோ வயிற்ற நிறைச்சு மேல கொண்டு வந்து உட்கார வச்சிடறாரு. தூங்க வைக்கிறது அவரோட வேலை, உங்களை முழிக்க வைக்கிறது என்னோட வேலை, சரியா? அப்போ நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் கருவியில என்ன ஆகுது? நீ வேணா கேட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யுது? ஒன்னொன்னா 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 புருவ நடுவுல இருந்து கண்டத்துக்கு, கண்டத்துல இருந்து இதயத்துக்கு, உந்திக்கு, மூலாதாரத்துக்கு போயிருது. போயிருதா இல்லையா? இப்போ மாயா கருவிகள் நீங்கி விட்டது. இப்ப அறிவு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. நீங்க நடத்துங்க, நல்லா நடத்துங்க சார், சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க? அப்படியே கட்டையை சாய்ச்சிட வேண்டியதுதான், இல்லையா? இப்ப பாருங்க, ஆன்மாவின் அறிவை மாயாமலம் மறைக்கிறதுன்னு நீ சொல்ற. மாயை நீங்கினால் அறிவு என்ன ஆகணும்? விளங்கணுமா இல்லையா? இல்லையா? இதான் மறைச்சிருக்கு, மாயை தான் மறைச்சிருக்கு. மாயை நீங்கினா நீ எப்படி இருக்கணும்? அறிவு பிரகாசமா இருக்கணும். அப்படியா இருக்கிற? அப்படியா இருக்கிற? கருவி நீங்கினா என்னாச்சு? உள்ளதும் போச்சுடா. கருவி இருக்கும் போதே புரிகிற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. கருவி நீங்கிட்டா எப்படி இருக்கும்? சுத்தமா காலி. அப்போ அது என்னதுங்க? மாயா கருவிகள் அறிவை விளக்குகின்றனவே அன்றி அறிவை மறைப்பதில்லை. அதனாலதான் மாயா தனு விளக்கு. மாயா தனு விளக்கு. மாயினாகிய தனு, தனு என்ன? உடம்பு. இது கை விளக்கு போன்றது. இருட்டுல இருக்கிறவனுக்கு கையில ஒரு விளக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரியா உடம்ப? இதை வச்சுக்கிட்டு இது மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாயை ஒளி பொருளா இருள் பொருளா? மாயை ஒளி பொருள். மாயை ஒளி பொருள். அது அறிவை விளக்குவதற்கு துணை செய்வது. நீ சொல்ற லாஜிக் பிரகாரம் மாயா கருவியில் நீங்கினா அறிவு பிரகாசமா இருக்கணும். அப்ப பாடம் எல்லாம் 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணணும். 8 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் பாடம் நடத்தணும். ஏன்? அப்பதான் அறிவு விளக்கமா இருக்கும். யாருக்கு கருத்து பிரகாரம்? ஐக்கியவாதி கருத்து பிரகாரம், சரியா? எனவே மடம் சுத்தருக்கு ஏயும் எளிய என்கோள் முத்து என்பது என் கலாதி உணர்வாய் மேயவினர் தன் உருவம் விளங்காமை. கருவி எல்லாம் நீங்குச்சுன்னா ஒன்னும் தெரியல. எனவே இந்த மாயை அறிவை விளக்குவதை அன்று மயக்குகிற கருவிகள் இல்லை என்று சொல்றார். எனவே இப்ப என்ன காரணம்? இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா நீங்க சித்தாந்தத்திலிருந்து சொல்லுகிறேன். நான் பாடானவாதி வராரு, பாடானவாதி வருகிறார், இருந்தாலும் கூடவே நம்ம சித்தாந்த கருத்தையும் அப்படியே சொல்லிக்கலாம். இப்போ இயல்பாகவே ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி நின்றது. ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி நின்றது இயல்பாகவே. இயல்பாகவேன்னு சொன்ன என்ன சொல்லக்கூடாது?
காரணம் கேட்கக்கூடாது. நேற்று சொன்னாரே செம்பில் களிம்பு போல, செம்பில் களிம்பு போல ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் அனாதி கேவலத்திலேயே மறைத்து நின்றது. அனாதி கேவலத்திலேயே மறைத்து நின்றது. இப்படி மறைத்து நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு பெருமான் என்ன செய்யறாரு? கருவிகளை கூட்டுகிறார். கருவிகளை கூட்டுகிறார். முதல்ல கருவி ஒண்ணு கூட்டுறார். என்ன கருவி? மாயை. முத சட்டை 36 தத்துவங்கள்ல சுத்த தத்துவங்கள் நமக்கு கருவியா வருவதில்லை, கருவியாக வருவதில்லை. மீதி இருக்கக்கூடிய 31 கருவிகள்ல பெருமான் முதல்ல கூட்டுற கருவி என்னது? காரண சரீரம். காரண சரீரம் முதல் சட்டை. மாயை கூட்டுகிறார், மாயை கூட்டுகிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? காலம், நியதி முதலாகிய புருடன் வரைக்கும் எத்தனை கருவி? 6 கருவி. இது கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் முதல்ல காரண சரீரம், ரெண்டாவது கஞ்சுக சரீரம். கருவி எத்தனை? 6 கருவி. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். வித்யாதத்துவம் 7 இருக்கா இல்லையா? 7ல ஏற்கனவே மாயை வந்துருச்சு. மாயை நீங்களாக ஏனைய 6 கருவி காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஆக 6 கருவிகள் கூடி என்ன சரீரம்? கஞ்சுக சரீரம். இது ரெண்டாவது சட்டை. அடுத்தது சித்தம். இது என்ன சரீரம்? குணசரீரம். அடுத்தது மனம், புத்தி, அகங்காரம். பிளஸ் தன்மாத்திரை. தன்மாத்திரை எத்தனை? 5. மொத்தம் இது எத்தனை கருவி? 8 கருவி. இது என்ன சரீரம்? இது சூக்கும சரீரம். அடுத்தது ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. அடுத்தது பூதங்கள் 5. அடுத்தது பதினஞ்சு. கரெக்டு தான். 15, 8, 23, 29. ஒன்று மிஸ் ஆகுதோ? சரியா போச்சுங்களா? 1, 7. இது 6. இது 1, 6. சரிதான். 8, 8, 14, 24, 29, 31 வந்துருச்சா? குணசரி இங்க 1 இருக்குல்ல. கரெக்ட். இங்க 1. 31 கருவி. 31 கருவி. இது தூள சரீரம். இது தூள சரீரம். இறைவன் அனாதி கேவலத்துல ஆணவ மலத்தோடு கூடியிருந்த ஆன்மாவுக்கு முதல்ல ஒரு சட்டையை கூட்டுறார். இது மாயை என்கின்ற ஒரு சட்டையை கூட்டுகிறார். இதற்கு காரண சரீரம். காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். இன்னொரு பேர் என்னது? ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம். ரெண்டாவது காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஆகிய 6 கருவிகளை கூட்டுகிறார். கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம். இன்னொரு பேரு விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது மூன்றாவது குணசரீரம். குண சரீரம் அதுக்கு என்னதுங்க? சித்தம்.
சித்தம். அடுத்தது சூக்கும சரீரம். சூக்கும சரீரம். மனோன்மய கோஷம். குணசரீரத்துக்கு மனோன்மய கோஷம்னு பேரு. சூக்கும சரீரத்துக்கு புரியட்ட காயம். புரியட்ட காயம். பிராணமய கோஷம். புரியட்ட காயம், பிராணமய கோஷம். அடுத்தது தூள சரீரம், அன்னமய கோஷம். அன்னமய கோஷம். 5 சட்டை. இப்ப நமக்கு வெளியே கண்ணுக்கு தெரிகிறது அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய தூள சரீரம். தூள சரீரம். இப்ப இந்த இடத்துல கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இடம் புரியணும். இறைவன் முதல் பிறவியில, இது எல்லாத்துக்கும், அதாவது ஐக்கியவாதியிலிருந்து பாடானவாத சைவரிலிருந்து எல்லாருக்கும் இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு நிறைய கேள்விக்கு விட கிடைச்சிடும். சரிங்களா? இயல்பாகவே ஆணவ மலத்தினால் ஆன்மாவின் அறிவு மறைக்கப்பட்டிருந்தது. எப்போ? அனாதி கேவலத்துல. அனாதி கேவலத்தில். அப்படி அனாதி கேவலத்தில் இருந்த ஆன்மாவுக்கு முதல்ல மாயைன்னு ஒரு சட்டையை கூட்டுறாரு. அதுக்கு மேல ஒரு சட்டை. இப்ப நாம போடுறோம் இல்லைங்க, ஒரு இன்னரு, அதுக்கு மேல ஒரு சட்டை, அதுக்கு மேல ஒரு கோட்டு, இப்படி எல்லாம் போடுறோமா இல்லையா? அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள 4 சட்டை இருக்கு. வெளியே ஒரு சட்டை, இப்ப தெரிகிற சட்டை ஒரே ஒரு சட்டை தான். உள்ள 4 சட்டை இருக்கு. முதல்ல கூட்டப்பட்டது மாயை ஆகிய சரீரம். அடுத்தது கால நியதி கலையாகிய கஞ்சுக சரீரம். இந்த கஞ்சுக சரீரம் என்று சொல்லுகிற போது இது புருடன் வருதா இல்லைங்களா? புருடன். புருடனாம் தன்மைன்னு பேரு. புருடனாம் தன்மை. புருடனாம் தன்மை என்பதற்கு என்ன பொருள்னா, போகத்தை நுகர்வதற்கான தகுதி. போகத்தை நுகர்வதற்கு என்ன செய்யணும்? தகுதி வேணும், தயார் செய்யணும். உங்களை எல்லாம் தயார் செஞ்சு இங்க உட்கார வச்சிருக்கு. எதுக்கு தயார் செஞ்சு? ஏற்கனவே 5 பாடம் எல்லாம் படிச்சு, எது உண்மை விளக்கம், சிவபிரகாசம் எல்லாம் படிச்சு சங்கற்ப நிராகரணம் கேளுங்க அப்படின்னு தயார் பண்ணி உட்கார வச்சிருக்குது. தயார் ஆகாதவங்களுக்கு புரியாது. தயார் ஆயிருந்தா புரியும். ஏன்னா அதுக்கு போகத்தை நுகரணும்னா தகுதி வேணும். ஒரு பாடத்தை கேட்கணும்னா அதற்குரிய தகுதி வேணும். உண்மை விளக்கம் ஒண்ணுமே தெரியல, வாய் உக்கரியா அப்படி உண்மை விளக்கம் நடத்திடலாம். ஏன்? அடிப்படை அடிப்படை நூல் நடத்தும் போத பெரிய அளவுல ஒன்றும் தேவையில்லை. ஆனா மேல வர வர என்ன வேணும்? ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல கட்டடத்தை கட்ட முடியும். ஃபவுண்டேஷன் வீக்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ போகத்தை நுகர்வதற்கான தகுதி, எந்த போகத்தை? உலக போகத்தை நுகரணும்னா இவனுக்கு தகுதி வேணும். என்ன தகுதி? அதற்குரிய காலம் வேணும், நியதி வேணும், அறிவு வேணும், இச்சை வேணும், செயல் வேணும். ஒவ்வொரு செயலுக்கும் அறிவு, இச்சை, செயல், அதற்குரிய காலம், அதற்குரிய நியதி, இந்த 5ம் கூடினாதான் ஒரு போகத்தை நுகர முடியும். அப்ப பேசிக்கா அந்த தகுதி வேணும்னு இந்த சட்டையை கூட்டிட்டார். எனது அறிவு விளக்குவதற்கு ஒரு கருவி, செயலை விளக்குவதற்கு ஒரு கருவி, அப்புறம் விருப்பத்தை விளக்குவதற்கு ஒரு கருவி, அப்புறம் அதற்குரிய காலம், அதற்குரிய நியதி, எல்லாத்தையும் கூட்டி 2வது சட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 3வது சட்டை என்னது? குணசரீரம், சித்தம். சித்தம்னு ஒரு கூட்டிட்டார். 4வது சூக்கும சரீரம். இதுவரைக்கும் ஆன்மா எந்த வினையும் செய்வதில்லை. எப்போ? எப்போ? முதல் பிறவி கேவலத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா வரோம். அப்படியே கேவலத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா வரோம். இது வரைக்கும் ஆன்மா என்ன செய்யல? வினையே செய்யல, வினையே செய்யல. இப்போ இதுகிட்ட என்ன சரக்கு இருக்கு? என்ன சரக்கு இருக்கு? ஆணவம் நிறைய இருக்கு. அறிவு முழுக்க ஆணவம் மறைச்சிருக்கு. அறிவு முழுக்க ஆணவம் மறைச்சிருக்கு. இப்போ அறிவு முழுக்க ஆணவம் மறைத்திருக்கிற ஆன்மாவுக்கு 4 சட்டையை கூட்டுறார். 4 சட்டைய கூட்டுறார். கூட்டுகிற போது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதை பாருங்க. மனம்ங்கிற கருவி, நான் சொல்றது இந்த பிறவி இல்ல, முதல் பிறவி. முதல் பிறவியில
மனம்ங்கிற கருவியை கூட்டிய உடனே, மனம்ங்கிற கருவியை கூட்டிய உடனேயே இதனுடைய அறிவு, இச்சை, செயல் ஏற்கனவே எல்லாம் கூட்டியாச்சு, செயல்படாம இருக்கு. ஒரு கார் இருக்குன்னா கார்ல எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. என்ன செய்யணும்? கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணா எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கூட்ட முடியுமா? எல்லாத்தையும் கூட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். பெட்ரோல்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அது மாதிரி அந்த இக்னிஷன் எங்கே இருக்கு? மனம்ங்கிற கருவி. மனம்ங்கிற கருவி கூட்டிய உடனேயே அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இச்சை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், தொழில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவு, இச்சை, தொழில் மூன்றும் என்ன ஆகும்? தொழில் பட துவங்கும். தொழில் பட துவங்கும். சரியா? இப்போ இந்த மனம்ங்கிற கருவியை கொண்டு ஆன்மா என்ன செய்யும்? வினை செய்யும். மனம்ங்கிற கருவியை கொண்டு என்ன செய்யும்? வினை செய்யும். இப்ப இந்த வினை செய்யணும்னு சொன்னா இந்த வினைக்கு ஒரு வினை வேண்டும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு வினை செய்யணும்னு சொன்னா அதற்கு என்ன வேணும்? ஒரு வினை வேணும். இப்ப இதுக்கு முன்னாடி இது வினை செஞ்சிருக்கா? வினையே செய்யல, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. இப்ப இந்த மனம் தொழில்படுகிற போது இது வினை செய்யணும். வினைக்கு ஒரு வினை வேண்டும். வினைக்கு ஒரு வினை வேண்டும். இந்த வினை எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா இறைவனுடைய வியாபகத்துல, இறைவனுடைய வியாபகத்துல மாயை என்ற ஒரு பொருள் இருக்கா? அந்த மாயிலிருந்து தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரா? அந்த இறைவனுடைய வியாபகத்துல மாயை இருக்கிறது. அந்த மாயிலிருந்து என்ன செய்யறாரு? இந்த மாயை, காலம், நீதி, கலை எல்லாம் மாயா கருவி தானே. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறாரு? இறைவன் வியாபகத்தில் இருக்கிற மாயையிலிருந்து இதையெல்லாம் கொடுக்கிறார். சரியா? அதே மாதிரி அவனுடைய வியாபகத்துல என்ன இருக்கிறது? கண்மம் இருக்கிறது. இறைவனது வியாபகத்துல கண்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கண்மத்திலிருந்து ஒரு கூரை எடுத்து ஆன்மாவுக்கு கூட்டுகிறான். இந்த கூட்டுகிற கண்மம் நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. அவன் கூட்டுவது நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. அந்த வினை எதற்கு பயன்படுகிறது? எதுக்கு பயன்படுகிறது? மனம்ங்கிற கருவி தொழில் படுவதற்கு அது பயன்படுகிறது. புரியுதுங்களா? மனம்ங்கிற கருவி தொழில் படுவதற்கு தன்னுடைய வியாபகத்தில் இருக்கிற கண்மத்திலிருந்து ஒரு கூரை எடுத்து பெருமான் ஊட்ட இந்த மனம் என்ன செய்யுது? தொழில் படுகிறது. தொழில் பட்ட உடனே இது வினை செய்ய துவங்குகிறது. வினை செய்ய துவங்குகிறது. இந்த ஊட்டிய கண்மத்திற்கு மூல கண்மம் என்று பெயர். மூல கண்மம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். இந்த மூல கண்மம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறதுங்க? முதல் பிறவியில தனது வியாபகத்திலிருந்து ஆன்மா வினையை செய்வதற்கு இறைவனால் ஊட்டப்படுகிற வினை, இதற்கு மூலகண்மம் என்று பெயர். இது நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை, வெறும் தொழில் செய்வதற்கான ஒரு வினை. முதல் விதை நெல் போலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதை நெல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன விதை இருக்கிறதோ அதுதான் நெல்லா வரும். இங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவன் கூட்டியது நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. ஆனா செய்யற வினை என்னவா இருக்கும்? நல்வினையாகவும் இருக்கும், தீவினையாகவும் இருக்கும், தீவினையாகவும் இருக்கும். அப்ப அது மூலகண்மம்னு பேர். சரிங்களா? அப்போ இதை வைத்து மனம் தொழில்படுகிறது. அப்போ அந்த முதல் வினை இருக்கா இல்லைங்களா, அந்த வினைக்கு தக்கவாறு தூள சரீரத்தை முதல் பிறவியில பெருமான் கொடுப்பான். முதல் பிறவியில இந்த விடை சித்தாந்தத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. நீங்க ஆணவம் என்ற ஒன்று, கண்மம் ஒன்று எப்படி இது பிறவிக்கு வருகிறது அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடம் புரிஞ்சாதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு நுட்பமான ஒரு கேள்வி இருக்கிறது. கேள்வி கேட்டு பாக்குறேன், பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். என்னதுங்க? இப்போ முன்னாடி ஆன்மா என்ன செய்யல? வினையே செய்யல. சரிங்களா? முதல்ல இறைவன் வினையை கூட்டுகிறான். அந்த வினை என்ன கிடையாது?
நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் இப்ப வந்துருவோம், ஃபர்ஸ்ட் பிறவியில இருக்கிறோம். நாம எல்லாம் எங்க இருக்கிறோம்? முதல் பிறப்பியில இருக்கிறோம். உங்களுக்கு மனத்தை கூட்டிட்டாரு, உங்களுக்கு மனதை இப்ப கூட்டுறாரு, எனக்கும் மனதை கூட்டுறாரு. இப்ப கொடுத்த கண்ணும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தானே கொடுப்பாரு, ஒரே மாதிரி கொடுப்பாரு. இந்த 4 சட்டையும் ஒரே மாதிரி இருக்கும். இறைவன் எந்த உயிருக்கும் வேண்டிய ஆளு கொஞ்சம் நல்ல சட்டையா குடியா, இவர் வேண்டாத ஆளியா, போதும் போதும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. எல்லா உயிருக்கும் சூக்கும சரீரம் ஒன்றே, சூக்கும சரீரம் ஒன்றே, வேறுபாடே கிடையாது. ஏன்னா அவன் என்ன விருப்பு வெறுப்பு இல்லாதவன் பெருமான். சரியா? இப்ப 4 சட்டை ஒரே மாதிரி இருக்கு, 4 சட்டை ஒரே மாதிரி இருக்கு. இறைவன் கொடுத்த வினயம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இப்ப மனம் தொழில் படுகிறது. அப்ப நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி விருப்பம் வரணுமா? அதாங்கம்மா, மனம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆணவ மலம் ஆணவ மலம் ஆன்மாக்கள் தோறும் வேறுபட்டு நிற்கும். எல்லா ஆன்மாவுக்கும் அனாதி கேவலத்திலேயே ஒன்று போல ஆணவ மலம் மறைத்து நிற்காது. அனாதி கேவலத்திலே நாம இப்ப நமக்கு சந்தேகம், ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் புரியுது, எனக்கு ஏன் புரியும்? அறிவு உனக்கு வேற, அவருக்கு வேற. எப்போ? கேவலத்திலேயே வேற. கேவலத்திலேயே ஆன்மாக்கள் எப்படி இருக்காது? ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா பலன்னு சொல்லியாச்சு, உயிர்கள் பல. பலன் என்னது? சம்திங் டிஃபரன்ஸ், ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணுமா இல்லையா? இப்ப பலன்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்லலாம்? பார்த்தாவே தெரியுது, அவர் வயசு வேற, இவர் வயசு வேற, அவர் குண்டா இருக்கிறாரு, சிவப்பா இருக்கிறாரு, கோலையா இருக்கிறாரு, உயரமா இருக்கிறாரு. இப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் வேணாலும் சொல்லலாம். வேற வேறன்னு அடையாளம் சொல்லாம இல்லையா? கேவலத்துல உடம்பும் கிடையாது, மாயையும் கிடையாது, கண்மும் கிடையாது. அப்ப பலன்னு சொல்றதுக்கு எங்க வேறுபாடு இருக்கு? ஆணவ மலம் மறைப்புல தான் வேறுபாடு இருக்கு. எப்படி ஏத்துக்கிறது? ஐயா அதைத்தான் 3ன்னு சொல்லிட்டோமா இல்லையா? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர்னு சொன்னமா இல்லையா? அப்பவே என்ன தெரிஞ்சு போச்சு? 3 டைப் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. 3 டைப் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த 3 டைப் மட்டும் இல்லையா, அது பெரும் பிரிவு. புரியுதா? 60 மார்க் மேல வாங்கினவங்கள அந்த பக்கம் போ, 35 வாங்கினவங்கள இந்த பக்கம் வா, பெயில் ஆனவங்கள இந்த பக்கம் வா. சிவகணங்கள் சொல்லலாம், அதிகார நந்தி எல்லாமே அதுலதான் வருவாங்க. எனவே என்னதுங்க, 60 மார்க் மேல வாங்கினவங்க எல்லாம் யாரு? விஞ்ஞான கலர். பாஸ் பண்ணுவாங்கலாம் பிரளயா கலர். பெயிலானவங்க எல்லாம் சகலர். பெயிலுன்னு சொன்னதுலதான் 1. அப்புறம் அதை வாங்கி பார்த்தா 34, 33, 1, 2 எல்லாம் ஒண்ணுதான். பெயில் என்னமோ ஒண்ணுதான், மார்க் எப்படி இருக்கு? அதுலயும் வித்தியாசம் இருக்கு. சகலர்னு சொல்ற வகையில தான் ஒன்னே ஒழிய ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவிலும் ஆணவ மலம் வேறுபட்டு நிற்கும். ஆணவ மல இலக்கணம் சொல்றார் சிவபிரகாசம் 19. ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய், ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய். ஆணவ மலம் பொருளால் ஒன்று, சக்தியால் பல. எத்தனை பலன? எத்தனை? எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனை. கோடி உயிர்னு வச்சுட்டீங்கன்னா சக்தி எத்தனை? கோடி. ஒவ்வொரு ஆன்மாவை அறிவியும் தனித்தனியா 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 மறைக்கும். அவர் பக்குவம் ஆயிட்டாருன்னா அவர்கிட்ட மட்டும் வாபஸ் வாங்கிக்க, மீதி ஆள மறைச்சிட்டு இருக்கும். புரியுதுங்களா? எனவே இதுதான் கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வர்றது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த செய்திகள் சைவ சித்தாந்தத்துல மட்டும்தான் இருக்கு. மற்றவர்கள் ஏன் நீங்க அனாதியே ஆணவத்துல ஏன் இருந்தது, எப்படி சகலத்துக்கு வந்துச்சு, எப்படி வினை செய்தது, முதல்ல வினை எப்படி செய்தது, இப்ப வினை மாறணும், உடம்பு மாறிடுச்சு, அப்புறம் அவன் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவனுக்கு தனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாச்சு, வரவு செலவு எழுதிக்கிட்டே வர வேண்டியதுதான். அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று பிறவிகள் என்ன ஆகும்? வளர்ந்து கொண்டே வரும். இப்ப பாருங்க,
இப்போ ஆணவ மல சக்தி அடங்கிய நிலையில ஆன்மா வீடு பெற்றுக்கு போகும், வீடு பெற்றுக்கு போகும். அப்ப மீண்டும் ஆணவ மலம் தொழில்படுமானா? தொழில்படாது. காரணம், ஆன்மா பக்குவம் எய்திய காரணத்தினால பக்குவ ஆன்மாக்களின் அறிவை ஆணவ மலம் மறைக்காது, ஏனைய ஆன்மாக்களை மறைத்து கொண்டு இருக்கும். அதனால நித்தத்துக்கு கேடு இல்லை. ஆணவ மலம் எப்பவுமே இருக்கும், எப்பவுமே ஆணவ மலம் இருக்கும். முத்தர் அறிவை மறைக்காது, முத்தர் அறிவை மறைக்காது. நம் போர் பித்தர் அறிவை மறைத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இது அடிப்படை. ஐக்கியவாதியை மறுக்கணும். இன்னும் கொஞ்சம் செய்திய சொல்லிடலாமா? ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். சரி, இப்ப பாருங்க, ஆணவ மல மறைப்புக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு, ஐக்கியவாதிக்கு சொல்லியாச்சு. முத்தி நிலையில நீரோடு நீர் சேர்ந்தார் போல அப்படின்னு சொல்றாரு. நீரோடு நீர் சேர்ந்தார் போல. நீரும் நீரும் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீரோடு நீர் சேர்ந்தார் போல சேர வேண்டிய தேவை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், இப்போ ஐயா கொண்டு வந்து 2 டம்ளர்ல தண்ணி கொண்டு வர்றாரு. 2 டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து என்ன செய்யறாரு? ஆத்துறாரு. அது ஐயா இதை குடிங்க. நான் இது என்ன, இது என்ன? இதுவும் தண்ணி தாங்க, இது அதே தண்ணி தாங்க. அப்புறம் எதுக்குங்க கலந்தீங்க? இப்ப கலக்கணும்னா என்ன இருக்கணும்? ஒண்ணு சர்க்கரையா இருக்கணும், ஒரு பால், ஒரு மோர், ஏதோ ஒண்ணு. இந்த பொருளும் இந்த பொருள் என்னவா இருக்கணும்? வேற வேறையா இருந்தா கலப்பதிலே பயன் உண்டு. இப்ப கலந்தாலும் ஒண்ணுதான், கலக்கலனாலும் ஒண்ணுதான். அப்போ நீரோடு நீர் சேர்ந்தார் போல்னா உயிரும் சிவமும் ஒண்ணுன்னு சொல்லிட்ட. கலந்தா என்ன, கலக்காடி என்ன? கலந்ததினால் நீ பெறுவது என், கலக்காததினாலே நீ இழப்பது என், ஒன்றுமே இல்லை. அப்ப முத்தின என்னன்னா, கொடுப்பவன் ஒருவன் உண்டு, பெறுபவன் ஒருவன் உண்டு, இன்பத்தை தருபவன் பதி, இன்பத்தை நுகர்வது ஆன்மா, கலப்பின் பயன் என்றும் இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பதே அன்றி நீ ஒருபோதும் சிவத்துக்கு இணையாக மாட்டாய். அவன் முத்தி நிலையிலும் என்ன செய்வான்? இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ முத்தி நிலையிலும் இன்பத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாய். முத்தி நிலையிலும் ஆன்மா சிவத்துக்கு அடிமையே. ஏன்னா நம்ம கை எப்பவுமே ஏந்தி தான் நிக்கணும், அவங்க கை எப்பவுமே மேலதான் இருக்கும். ஒருபோதும் ஆன்மா சிவத்துக்கு சமமாவதில்லை, சிவத்துக்கு சமமாவதில்லை. எனவே ஐக்கியவாதம் என்ற சொல் மறுக்கப்படுகிறது. ஐக்கியம் என்று சொல்லுகிற போது எப்படி ஐக்கியம் தான்? எப்படின்னா உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் கலத்தல். நம்ம சொல்ற மாதிரிங்க, எப்ப அவர்கிட்ட போய் ஐக்கியம் ஆயிட்டாரியா சொல்ற மாதிரி, ஏன் அவர் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம், அவர் கூட இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு என்ன செய்யறதுங்க? அங்க போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஏன்? சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, பொருளுக்கு பிரச்சனை இல்லை, அவர் கூட இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். அதனால என்ன செய்யறது? அவர் கூட போய் ஐக்கியம் ஆயிடுறாரு. இதுதான் ஐக்கியம். எது? திருவருளிலே களத்தல் ஆன்மாவுக்கு இன்பத்தை பயப்பதே அன்றி சிவமும் ஆன்மாவும் எந்த நிலையிலும் ஒன்றாக. எனவே நீரோடு நீர் சேர்ந்தார் போல் என்பது மறுக்கப்படுகிறது. ஆன்மா சிவத்தோடு இரண்டர கலத்தல். இன்னொன்னு பாருங்க, இப்ப 2 கலக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரியே தண்ணி தண்ணி இப்ப கலந்தாச்சு. இதுல இந்த டம்ளர் தண்ணி எது, இந்த டம்ளர் தண்ணி எது தெரியுமா? தெரியாது. ஏன்? அதான் 2 ஒன்னாயிருச்சு. முத்தி நிலையில அப்படி கிடையாது. முத்தி நிலையிலும் ஆன்மா தனித்து தெரியும், சிவம் தனித்தே தெரியும். இது உண்மை விளக்கம் 53வது பாட்டு, சாரி 50வது பாட்டு. முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, இத்தை விளைவித்தல் மலம், போகத்தை தருவது சிவம், அன்பு உடனே கண்டுகொள் அப்பா. இப்ப முத்தியில 3 பொருள் சொல்லியா கேக்குறாரு. பெத்தத்துல 3 பொருள் இருந்தது, கேவலத்துல 3 பொருள் இருந்தது, சுத்தத்துல 3 காட்டு. பதி பசு பாசம் 3 எங்க காட்டணும்? எங்க காட்டணும்? முத்தியில காட்டணும், முத்தியில காட்டணும். சுகபோகத்தை தருவது பதி, அதை அனுபவிப்பது பசு. இதுவரைக்கும் இடைஞ்சலா இருந்து இப்ப அமைதியா இருப்பது பாசம். முத்தியில 3 பொருள் பாரியாங்கிற.
முத்தியில 3 பொருள் இருக்கா இல்லையா? கேவலத்துல 3 பொருள் உண்டு, சகலத்துல 3 பொருள் உண்டு, சுத்தத்திலையும் 3 பொருள் உண்டு. கேவலத்துல பதி மறைந்து பாசம் மறைத்து நின்றது ஆன்மாவின் அறிவை. சகலத்துல என்னாச்சு? பதி ஒருவாறு வெளிப்பட்டும் வெளிப்படாத இருந்தது, ஆணவமலம் தேய்ந்து கொண்டு வந்தது. சுத்தத்துல ஆணவமலம் முழுசா தேஞ்சு நின்றது, பதி முழுசாக பிரகாசித்து நின்றது, ஆன்மா இன்பத்தை தூய்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப 3 பொருளும் 3 இடத்துல காட்டணும். கேவலத்திலையும் காட்டணும், சகலத்திலையும் காட்டணும், சுத்தத்திலையும் காட்டணும். எனவே ஐக்கியம் என்ற சொல் பொருந்தாது. ஐக்கியம்னா ஒரு பொருளை இல்லாம போச்சு. சர்க்கரையும் தண்ணியும் கலக்கிறோம், சர்க்கரையும் தண்ணியும் கலந்தா என்ன ஆகும்? சர்க்கரை தெரியாது இல்லையா? அது மாதிரி இல்லை, பெருமானோடு கலந்தாலுமே அங்க பொருள் எத்தனை இருக்கணும்? 3 பொருள் உண்டு, 3 பொருள் உண்டு. எனவே ஐக்கியம் என்ற சொல் பொருந்தாது என்று மறுக்கிறார். சரி, அடுத்த சைவரை அடுத்து பார்ப்போம். பாடானவாத சைவரை மதியம் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாங்கம்மா பாரதி அம்மா. நம்ம அடியார் சுந்தரமல்லி அடியார் பாரதி அம்மா அவங்க பையனுக்கு திருமணம். ஐயா எங்கம்மா வச்சிருக்கிறீங்க கல்யாணம்? சுந்தரமல்லி. நம்ம மடத்து அடியார் சார்பாக எல்லாருக்குமே ஒரு பத்திரிகை என்கிட்ட கொடுக்குறாங்க. யார் யார் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி திருமணம். 8/6 தானம்மா? 8/6